வணக்கம் சொந்தங்களே, இது என்னடா காணொளி என்று பார்க்குறீங்களோ, இது பருத்தித்துறை நகரம். நான் இன்னும் ஒரு காணொளியில் பருத்தித்துறை நகரத்தை வடிவாக காட்டுறேன். சரி வாங்க சம்பவத்துக்கு போவோம். இது என்னென்னு கேட்டால், பருத்தித்துறை நகரில் அமைஞ்சிருக்கிற தேசிய சேமிப்பு வங்கி சரிதானே. இந்த தேசிய சேமிப்பு வங்கி இன்றைக்கு நேற்றில் இன்றைக்கு போனாலும் ஏதோ ஒரு சம்பவம் செய்து தான் வச்சிருக்கு. ஒரு நாள் போனால் ஏடிஎம் வேலை செய்யாது, ஒரு நாளைக்கு போனால் சிடிஎம் வேலை செய்யாது. இது என்னடா கரைச்சல், எப்போ தான் தீர்வு வரப்போதோ தெரியா. சரி இது வங்கி தானே, என்னத்தை சொல்கிறது, சீர் செய்வினோன்று பார்த்தா நெடுக இப்படித்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க, ஒரு பண்ணி விடுங்க, நிறைய இடத்துக்கு போட்டும் இனியாச்சு ஒரு தீர்வு வருவதோண்டு பார்ப்போம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், வடக்கு மாகாணத்தில் தமிழ் மொழி தான் முன்னுக்கு போடணும். ஆனால் இந்த வங்கிகளில் விசேடமாக தேசிய சேமிப்பு வங்கியில் மேலே என்ன மொழியில் போட்டிருக்குது, இங்கிலீஷில் போட்டிருக்குது, ஆங்கிலம், ரெண்டாவது சிங்களம், மூன்றாவது தமிழுக்கு போட்டிருக்கணும். இதை உரிய இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும் கட்டாயம் என்ன செய்யுங்கோ, பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. சரி இங்கே தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்துட்டு சரி இலங்கை வங்கி பருத்தித்துறைக்கு போகமாண்டா, அங்கேயும் அதே கட்டம்தான். இது பருத்தித்துறைக்கு வந்த சாபமா இல்லை வங்கிகளுக்கு வந்த சாபமான்னு எனக்குண்டா விளங்கையில். உங்களோட கருத்தை சொல்லுங்க. இங்கே வேணுங்க, ஏடிஎம்முக்கு போனால் ஏடிஎம் இப்போ வேலை செய்யாதான்.